பெற்றுள்ள எல்லைக்குள் வளம் வந்து உண்மை போற்றி புகழ்கின்றனர். இன்று நாங்கள் தூய அந்தோணியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உள்ளத்தோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயன்கள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி இன்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வீடுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உள்ளதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளியை வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த தேரையும் உங்கள் அனைவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது முதலாக கோயில் மாலை, அதன் பிறகு ஒருவராக வர வேண்டும். ஒருத்தர் வந்தோடனே பின்னால கேப் கொடுங்க. எல்லாருக்கும் சமயம் உண்டு, எல்லாருக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாரையும் தட்டாதீங்க. அதனால உதாரணமா வாங்க. பெண்களுக்குள் ஆசி கொடுக்கப்பட்டவர்கள் நீரே. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை போட்டு
அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் சகோதர சகோதரிகளே, தேர் வந்து கோயிலை வந்து சேர்ந்திருக்கின்றது. இந்த விசேஷமான நேரத்தில் யாரும் தேர் பக்கம் நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. choir members ஆலயத்தில் உள்ளே செல்ல வேண்டும். choir members ஆலயத்தில் உள்ளே செல்ல வேண்டும். எல்லாருமே
மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே போற்றி. மரியே வாழ்க. சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து இந்த திருவிழாவை முடிவு செய்ய இருக்கின்றோம். ஆனால் இந்த திருவிழாவில் எத்தனையோ நாட்கள் குருக்கள் வந்து நமக்காக மறைவுரைகளை ஆற்றியிருக்கிறார்கள், திருமலை ஆற்றியிருக்கிறார்கள். அதோடைய கிளைமேக்ஸ் தான் இந்த இறுதி ஆசீர்வாதம். இதோட நம்ம வாழ்க்கை முடிவதில்லை, இதோட இந்த விஷயம் முடிவதில்லை, மாறாக இன்று தான். ஆகையால் இந்த விசேஷமான நேரத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை எடுங்கள். இந்த ஆசீர்வாதம் வரும்போது, உங்கள் கரங்கள் உயரும் போது ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார். அதே போல புனித அந்தோனியார் ஆண்டவரிடம் பரிந்துரைத்து உங்கள் விண்ணப்பங்களுக்காக செபித்து அவர் அதை ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு கேட்டு தருவார். அந்த நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி நற்கருணை நாதரை பார்த்து நீங்கள் போற்றுங்கள். உங்களுடைய வாய் வார்த்தையால் போற்றுங்கள். ஆசீர்வாதம் பெறும்போது நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களோட உற்றார் உறவினர் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். மேலும் இந்த திருவிழாவை வெற்றிகரமாக முடிக்க யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்காகவும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, என்னை இறங்கும், ஆசீர்வாதத்தை ஆரம்பித்து கரங்களை அனைவரும் உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அவர்